பிக் பாஸ் சீசன் 8 எபிசோடு 49க்கான ரிவ்யூ தான் சொல்ல போகிறேன். இதில் என்ன நடந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் சாங்ஸ் என்னென்னா, எங்கடி பிறந்த எங்கடி வளர்ந்த அப்படிங்கிற சாங்ஸ் தான் ஓடிச்சு. அதுலேயே தெரிஞ்சிருச்சு என்ன இதாகுன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன, விஜய் சேது சார் என்ட்ரு ஆகிறாரு. என்ட்ரு ஆன உடனே என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி அதிகாரம் அவங்க கையில் வந்தபோது அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இது. அதை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி மாறிச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீக்காக இருந்தது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, வெள்ளிக்கிழமை நிகழ்வு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்த உடனே உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே என்ன நடக்குதுன்னா, ஈஸ்ட் 5 ஸ்டார் டூ நத்திங் அப்படிங்கிற மூமெண்ட்டு. அதில் என்னென்னா, அதில் தெளிவாக உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். அதை பார்த்து என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு ஈட் ஃபேவர் டூ நத்திங் மூமெண்ட் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து ஒரு வீடியோவாக காமிச்சிருந்தாங்க. அது சூப்பராக இருந்தது. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லஞ்ச் அவங்களுக்கு வந்துருந்தது. மட்டன் கிரேவி, மட்டன் சுக்கா, கேசரி, அது இதுன்னு அப்படியே பிக்காக வந்து சில்லி சிக்கன் அப்படி இப்படின்னு வந்துருந்தது. மீன் வறுவல் எல்லாமே இது வந்துருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க. என்ஜாய் பண்ணி முடித்த உடனே அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஃபன் டாஸ்க் மாதிரி விளையாண்டுருந்தாங்க. என்னென்னா ட்ரூத் ஆர் டேர் அந்த மாதிரி டாஸ்க் போயிட்டு இருந்தது. அதில் என்னென்னா ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லணும். அப்போ வந்து அந்த இடத்துல கான்வர்சேஷன் நிறையா வந்து உள்ளே வந்துட்டு போச்சு. அதில் என்ன நடந்ததுன்னா, ராணவ் பவித்ரா வந்து அவங்க நடந்துக்கிட்டது வந்து அவங்க சொல்லிட்டாங்க. அதுவே நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக இதாக ஒரு கன்வெர்ட் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். வேணும்னே இன்டென்ஷன்லாம் அப்படி எல்லாம் பண்ணல அப்படிங்கிறத அழகாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதை ஃபன்னாகவே அவங்களும் நோட் பண்ணிக்கிட்டாங்க. அது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. ரெண்டாவது தர்ஷிகா விஷல் வந்து அதை ஓப்பனாக சொல்லி இது பண்ணிக்கிட்டாங்க. அதுவுமே இதாக இருந்தது. ஜெஃப்ரி அண்ட் சீதா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் பவித்ராவுக்கு 2/3 ஒன்று வந்தது. எல்லாத்துக்கிட்டையும் ஒரு இது சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே ஃபஸ்ட் எடுத்த உடனே தர்ஷிகா, நீ இந்த பண்ணுற காதல் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது மாதிரி ராணவ் பண்ணுறது அந்த ஃபன் இதாக இருக்குது, அது கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்டே சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜெஃப்ரி, நீ பார்க்குறது எல்லாத்தையும் இது பண்ணுறது அதையும் கொஞ்சம் இது பண்ணிக்க சொல்லிட்டாங்க. ஜாக்லின் நீ எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்கிற, அதை கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. முத்து வந்து அந்த கேம் கரெக்டாக ஆடணும், ரொம்ப இதாக ஆடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதையும் சொல்லிட்டாங்க. இதெல்லாமே ஃபன் நோட்டடாக போயிடுச்சு. அப்புறம் எழுந்திரிச்சு வந்தோடனே உள்ளே வந்தோடனே ஓல்டு சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அதில் ஒரு 3 பேர் சொன்ன பதில் மட்டும்தான் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. முத்து சொன்ன பதில் என்னவா சொன்னார்னா, இங்கே இந்த கண்டஸ்டன்ட் எல்லாம் வந்து புனிதர்களாக இருக்கிறாங்க, கேம்ஸ் போட்டிவ் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ரெண்டாவது வந்து இவங்க சொன்னது, சௌந்தர்யா சொன்னது சூப்பராக இருந்தது பாயிண்ட்டு. அதில் என்ன சொல்ல வந்தாங்கன்னா, எல்லாம் சேஃபாக விளையாடுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது சொன்ன உடனே கிளாப் வந்துச்சு சௌந்தர்யாவுக்கு. மூணாவது, இதுக்கு இந்த கேமை இவங்க நாங்களே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னால் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு மொழி சொன்னாங்க. அதுவுமே நல்லா இருந்தது. ஜாக்லின் சொன்னது, இந்த 3 பேர் சொன்னது மட்டும் தான், மற்றவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக அப்புறம் அதுக்கு பிரேக் விட்டுட்டு மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக வந்தார். ஸ்ட்ரைட்டாக வந்தோடனே என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு கேட்டார், உங்கள் அதிகாரம் கையில் வந்தோடனே அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னு. அதை வந்து அன்சிதா தெளிவாக கட் அண்ட் ரைட்டாக சொல்லி முடிச்சிட்டாங்க. எங்களுக்கு அதிகாரம் வந்தவுடனே நாங்கள் என்னென்னா, நான் அவங்களுக்கு மேலே பண்ணணும்னு சொல்லி சாச்சனா சொன்னதுனால அந்த இதுலேயே ட்ரிகர் ஆகி நாங்கள் அதுக்கு இதானதில் ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகி அதை அதிகமாக கொடுத்த மாதிரி இருந்துச்சுன்னு அப்படிங்கிறது தெளிவான பதில் சொல்லிட்டாங்க அன்சிதா. அதில் வந்து ஜாக்லின் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு நைட்டு வந்து முத்து பேசும்போது நீங்கள் எப்படி கொடுப்பீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதை அதை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதனால் அது ட்ரிகர் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரெண்டாவது, மஞ்சரி எந்திரிச்சாங்க. மஞ்சரி எந்திரிச்சவங்க சாச்சனா அவங்க எந்திரிச்சு மஞ்சரிகிட்ட எந்திரிச்சவொடனே ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டாங்க, 30 தம்ஸ்அப் போடணும், 30 அந்த ஹை ஜம்ப் போடணும், 30 இது சொன்னீங்க, அது சொன்னீங்களே 3 செட்டு போடணும்னு சொன்னீங்களே, அது எப்படி அவ்வளோ பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. அதை வந்து மஞ்சரி சொல்கிறாங்க, நான் ஃப்ரெண்ட்லியாக அவன்கிட்ட பேசினேன், அதை தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதையெல்லாம் இது சொன்னோன்னே அப்புறம் அருண் சொன்னார், அப்புறம் வீடு மாறிச்சுனாவே நீங்கள் கேப்டனை இதாகிட்டீங்கல்ல, அப்படி இருந்ததுன்னா நீங்கள் கேப்டன் இதாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்கீங்களா, அதையே நீங்கள் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கொஸ்டின் எழுப்பினார். அந்த பாயிண்ட் வேலிடாக இருந்தது. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சொன்னதுக்கப்புறம் சௌந்தர்யா சொன்ன பாயிண்ட் வேலிடாக இருந்தது. என்னென்னா, நாங்கள் நிறுத்துன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ஏன் மறுபடியும் பண்ணீங்கன்னா, நீங்கள் டாஸ்க் கொடுக்குற இடத்துல இருக்கீங்க, அப்போ தெரியாமல் சொன்ன ஒரு வேர்ட்ஸ் எப்படி இங்கே பாதிக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி புரிய வச்சாங்க. அது வந்து அழகாக சூப்பராக இருந்தது. பக்காவாக இதில் இது பண்ணதில் இதில் என்ன புரிஞ்சுதுன்னா, நீங்கள் கொடுக்கும்போது அந்த டாஸ்க்கை அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும், அதை கொடுத்தா இந்த அளவுக்கு கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு கொடுக்கணும். அப்போ தான் டீம் கோஆர்டினேஷன்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் இதாகி சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் அப்படியே இதாச்சு. அப்புறம் அது முடிஞ்ச உடனே அடுத்தது வந்து என்னென்னா, சாச்சனா ஜெஃப்ரி கொடுத்த டாஸ்க் வந்து யாருக்கு இதாக இருந்தது, அப்புறம் மஞ்சரி வந்து முத்து கொடுத்த டாஸ்க் யாருக்கு இதாக இருந்ததுன்னு சொல்லி கேட்டார். அதில் எல்லாருமே பெண்கள் அணியில் இருக்கிற எல்லாருமே ஓப்பனாக சொன்னாங்க, எங்களுக்கு இதாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாச்சனா கொடுத்த டாஸ்க்கு தெளிவாக கேட்டாங்க என்ன நடந்ததுன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து
100 தோப்புக்கரணம் போடணும்னு சொன்னாங்க. அந்த 100 தோப்புக்கரணத்துக்கு வந்து போட்டாங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க சாரி சொல்லவே இல்லை. அதுதான் உண்மையான பாயிண்ட். ரெண்டாவது வந்து இன்னொன்று என்னன்னா, இந்த இடத்துல நான் வேணே தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதும் அது காயப்பட்டாங்க ஜெஃப்ரி. அதை வந்து அவங்க சமாதானப்படுத்துறாங்க. அந்த தப்பு அது சொல்லவே இல்லை அப்படிங்கிறது. சாரி சொன்னேன்னு சொல்றாங்க. அது வந்து சொல்லவே இல்லை. ரஞ்சித் சாரே வந்து அதை சொல்றாரு, சொல்லவே கிடையாது. அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் அதை சொன்னாங்க. அது ஏன் நீ அவ்வளோ கொடுத்த, அதிகாரம் உங்கள் கையில் வரும்போது உங்களுக்கு நீ விதிமீற அதிகாரம் கையில் வரும்போது எதிர்நாட்டில் இருந்தவங்களுக்கு அப்படி நீங்கள் கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அது வேலிடான பாயிண்ட் தான். ஏன்னா அவ்வளவு தோப்புக்கரணம் போட்டால் அடுத்த நாள் கால் வலி ஏற்படும், அது இதாகும் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கவே இல்லை. அந்த இடத்துல அவங்க யோசிச்சிருக்கணுங்கிறது என்னோட பாயிண்டாகவே இருந்தது. அதே மாதிரி அவங்க வந்து இந்த கேம் ஆடணும்னா, நாங்கள் இன்ட்ரெஸ்டாக ஆடணும்னா அது சொன்னதெல்லாம் பண்ணுவோம். சப்போஸ் இது வேறு மாதிரி கேமாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற வசதிக்கு அவங்க பண்ணாங்க. எனக்கு அதில் வேலிடாக தான் இருந்தது. இதில் வந்து சாச்சனை மேலே தான் தப்புங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. என்னன்னா அதுலேயும் பொய்யும் இப்போ சொன்னது இது மிகப்பெரிய தப்பாக இருந்தது. சாரி சொன்னேன்னு சொன்னது, சாரி சொல்லவே இல்லை எங்கேயுமே. அதுதான் வந்து மிகப்பெரிய தப்பு. அது முடித்த உடனே சாச்சனம் ரொம்ப அழுது, அதை வந்து ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்து எல்லாரும் வந்து ஆறுதல் படுத்தி, பெண்கள் எல்லாம் பெட்ரூமில் போய் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூமில் போய் அழுதுட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே பெட்ரூமில் எல்லாம் அழுதுட்டு இருக்கும்போது முத்துவை கூப்பிட்டு முத்துக்கிட்ட ஆறுதல் வாங்கினது, விஷால் கிட்ட இது கேட்டது, அப்படி இப்படின்னு இதெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருந்தது. அந்த இடத்துலையுமே அவங்க வந்து ஜெஃப்ரி கூப்பிட்டு வந்து அப்புறம் ரஞ்சித்தும் கூப்பிட்டு வந்து அதை தெளிவாக பேசினாங்க. அப்போவுமே அது சாரி சொல்லுங்கிறத உண்மை. அதை சொல்லலை. அது அதுக்கு மேலே அவங்க சொல்லி மனசு உடைய வேண்டாம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லாமல் முட்டாரட்டுருக்குது. அது கொஞ்சம் அது கரெக்டாக இருந்தது. அது சொல்லாமல் இருந்திருந்தாருன்னா தான் கரெக்டாக அதுக்கு மறுபடியும் சொல்லியிருந்தாருன்னா அப்புறம் மஞ்சரி கேப்டன்ஷிப்பில் அந்த அதிகாரம் பண்ணதை வந்து தெளிவுபடுத்தினாங்க. படைத்தளபதியாக இருக்கும்போது அந்த டாஸ்க்கை விளையாண்டாங்கன்னா முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த கேப்டன் பொறுப்பை கையில் எடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குன்னு தோணுச்சு. அந்த இடத்துலையும் உள்ளே போய் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது படைத்தளபதியாக போனேன். அப்புறம் இது வந்தோன்னா இது எப்படி இருக்குன்னா, நம்ம நினச்ச நேரத்துக்கு கேப்டன் மாறிக்கலாம், நினச்ச நேரத்துக்கு அந்த படைத்தளபதியாக மாறிக்க மாதிரி அவங்க சொன்னது அந்த வேலிடாக இல்லை. நிறையா இடத்துல வந்து அதை தெளிவாக அவங்கள்ட்ட சொல்லலை. நான் இந்த கேம் இருக்கிற இடத்துல மட்டும் படைத்தளபதியாக இருப்பேன், இந்த கேம் முடிஞ்ச வந்து கேப்டனாக இருப்பேன் அப்படிங்கிறத அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க சொல்லியிருக்கலாம். ப்ளஸ் வந்து இந்த ரூல்ஸ் அது அப்ளிகேஷன் ஆகும்னே சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்கு இவங்க தான், இதுக்கெல்லாம் இவங்க தான், அந்த இடத்துல அவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருக்கலாம். டீம் இதாக இருந்துட்டு ஒரே நிமிஷம் இல்லைங்க நான் ஒரே ஒரு பதிவு பண்ணணும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். அந்த இடத்துல அதிகாரம் பண்ணாத மாதிரி தான் இருந்தது. அந்த இடத்துல அதை சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா போயிருந்திருக்கும் அந்த கேப்டன்ஷிப்புக்கு. அது வந்து கொஞ்சம் தவறிட்டாங்கன்னு தான் தோணுச்சு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, அதிகாரம் கையில் கிடைக்கும்போது அதை ஒத்துக்கிறத விட மறுபடியும் இந்த தப்பு இப்படி இருந்து இப்படி போய் இப்படி வந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக தப்பு பண்ணிட்டேன், இனி அந்த தப்பு வராமல் நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா பரவாயில்ல. மறுபடியும் இப்படி இருந்து இப்படி போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் அதில் இதாகுது. சூப்பராக போச்சு எபிசோடு. இன்றைக்கி பக்காவாக சூப்பராக ஹேண்டில் பண்ணார் விஜய் சேதுபதி. சூப்பராக இருந்தது என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்குறதுக்கு. உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை நம்பர்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.